Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் குறைங்கிறதே இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்காது. நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டே வரேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் 3-8ஆம் இடத்துல. அவர் 4ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். இது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெட்டது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்த சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். பாதகாதிபதி புதனுடைய வீட்டில் இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க வேலையை தவிர வேற வேலை பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி வரும்பொழுது மூத்தோரிடம் கேளுங்கள். நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்குது. ஒரே பாட்டில் நீங்க பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் பாசிபிள், நம்மளால முடியாது. ஒரு காதல் வந்துச்சோ, ஒரே லவ்ஸ் தான். காரணம் 4-7 புதன் அவர் பாதகாதிபதிங்க. உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் குறைங்கிறதே இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்காது. நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டே வரேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இது சத்தியமான வார்த்தை. காரணம் என்னவென்றால், ஜென்ம சனிக்கு 3 பார்வை நண்பர்களே. 3, 7, 10. 10ஆம் இடத்தோடோ 10ஆம் அதிபதியோடோ 10ஆம் இடத்தை பார்வையாகவோ சனி சம்பந்தப்பட்டால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஜாதகத்தை எடுத்துப்பாங்க. சூரியன் உச்சம்னா அரசியல் வந்துடும், அது வந்துடும், மக்கள் வெகுஜன பிரபலமாயிடுவாங்க. அதெல்லாம் சும்மா. சூரியன் உச்சமானால் அதிகபட்சம் ஒரு பெரிய கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட், சேர்மன் அந்த லெவலுக்கு போகலாம். மேனேஜ்மெண்ட்டில் ஹெட் அவர், ஏன்னா அவர் ஹெச்ஓடி. ஆனால் சனி உச்சமான எல்லார் ஜாதகமும் பாருங்கள். நான் எல்லா பெரிய பெரிய ஆட்கள் ஜாதகம் பார்த்துருக்கேன், அதாவது அரசியல்வாதிகள் சொல்கிறேன். அப்படி 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது வெகுஜன தொடர்பு ஏற்படும். வெகுஜன தொடர்பு இது டிஃபால்ட்டாகவே. அதில் இந்த மாதம் என்ன சிறப்பு நடக்கப் போகிறது என்று பார்க்கிறோம். ஜூலை மாதம். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் நிறைய 3-4 பெயர்ச்சிகள் இருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சுக்கிர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். இது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருந்தது. காரணம் என்னவென்றால், உங்களோட ஜென்ம எதிரி சுக்கிரன். உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதி தான் அப்பா, த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு. பட் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, த அசுரகுரு சுக்கராச்சாரியார் உங்களுக்கு ஆப்போசிட்டானவர். அவர் ஒரு டீம், நீங்கள் ஒரு டீம். அவங்க சுக்கிரன் டீம், நீங்கள் குரு டீம். 2 பேரும் குரு தான். ஸோ அப்போது அவர் ஒரு டீம், நீங்கள் ஒரு டீம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் 3-8ஆம் இடத்துல. 8 அவர் 4ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன ஒரு வகையில் நல்லது என்றால், சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து செயல்பட போகிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேர்ந்து 4ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மேன்மை எல்லாத்தையும் ஒன் ஸ்டெப் ஹைக் எல்லாத்தையும் மேலே தூக்குறார். சார், ஒரு கடை வச்சுருந்தேன் சார், இப்போ 2வது கடை போட போகிறேன் சார். நான் இத்தனை டிகிரி பண்ணியிருந்தேன், எனக்கு டாக்டர் பட்டம் தர போகிறாங்க, இந்த மாதிரி விருது தர போகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்க போகிறது. ஜூலை மாதம் நிறைய பேர் இந்த கலைமாமணி மாதிரியான ஏதோ ஒரு அரசு விருதுகள், அதாவது ஆர்டிஸ்ட்டுகள்லாம். ஏன்னா புதன்னா யார்? ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது போன்ற மேன்மையான விருதுகளுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்த சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு வகையில் பிரச்சனை, ஒரு வகையில் நல்லது. ஒரு வகையில் பிரச்சனைனா எப்படி? 6 உங்களுக்கு 6 சூரியன் 5ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது பிள்ளைகளுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இறை சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாட்டில் ஒரு தடை ஏற்படுவது போன்றவையெல்லாம் ஏற்படும். சின்ன பிரச்சனை தான். நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சரிடா. குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தையோட விளையாடுங்க. நீங்கள் நிறைய நேரம் குழந்தையோடு செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம். அதே நேரத்தில் புத பகவான் 5ஆம் வீட்டில் இருந்தவர் 4-7 வக்கரம் பெறுகிறார். அடாடா, ஒரு காதல் வந்துச்சோ, ஒரே லவ்ஸ் தான். காரணம் 4-7 புதன் அவர் பாதகாதிபதிங்க. உங்களுக்கு ஜென்ரலாகவே மீனராசிக்காரர்களுக்கு 7 பாதகாதிபதி. பாதகாதிபதினா என்ன? உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு மனைவி உங்களுக்கு பிரச்சனை எதை கேட்டுத்தாலும் ஏதாவதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா சார், வெளியே போனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடுது, எப்போ வருவேன், எங்கே போனேன், இதுதான் அப்டேஷன் மாதிரி லைவ் சொல்லுவாங்கல்ல.
நம்ம லைவ் லொக்கேஷன் மாதிரி சிசிடிவி மாதிரி என்னை பார்த்துட்டே இருக்கா சார், அந்த மாதிரி அதெல்லாம் சரியாகி உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். கவலைப்படாது, நீ சொன்னால் சரியாக இருக்கும் என்று உங்களை நம்ப துவங்குவார்கள். இப்போ பிரியமாக நடந்து கொள்வார்கள். 4 7 வக்கரம் பெறுகிறான். 4 வக்கரம் பெறுது ஒரு சின்ன பிரச்சனை, சுகஸ்தானம் கெடும், நிறைய அலைச்சல். நீங்கள் அங்கே போவீங்க இங்கே போவீங்க சொல்லுவாங்கள்ல, எதுக்கு இப்படி என்ன அலைய வச்சுட்டே இருக்க, நீங்கள் டான்னு ஃபார்ம் ஆகிட்டா லிஃப்ட்டில் போகணும், லிஃப்ட்டில் இறங்கணும், டான் டான் அந்த மாதிரி உங்களை வெறும் பிஸியாகவே வச்சுருப்பாங்க. விழாக்களில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் வெறும் விழாவாக அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாக. நான் என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதி, நல்ல அரசியல் இருப்பவர்கள் ஒரு டாக்டரிடம் செல்லுகிறார். என்ன தோள்கள் அரிக்கிறது, அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர்கிட்ட கேட்குறார், தோள்கள் அரிக்கிறது, இதற்கு என்ன மருந்து டாக்டர்? டாக்டர் எழுதி தருகிறார். காலை மாலை இரவு என்று எழுத வேண்டிய டாக்டர் எழுதி தருகிறார் மாலை மாலை மாலை. அவ்வளோதான், இந்த மாலை இருந்தால் அவருக்கு சரியாயிடும்னு. அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக அவங்க கடுத்து நிறைய மாலை 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 அது எல்லாம் சரியாயிடும். அப்போ 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் 2 தனாதிபதி 7ஆம் வீட்டில் இருப்பது கூட்டுத்தொழிலில் வெற்றி, கூட்டு முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றெல்லாம் தரும். வெற்றி மேல் வெற்றி. இருந்தாலும் அவன் 2 பாதகாதிபதி புதனுடைய வீட்டில் இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்க, இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படும், நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி ஆவரேஜாக பார்த்தோமே ஆனால் புத பகவான் வக்கரம் பெறுதலும், அதே மாதிரி சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுமாக சேர்ந்து வெற்றி மீது வெற்றியை உங்களுக்கு வாங்கி தரப்போகிறது. ஒரு சன்னியாசி ஒருவர் இருந்தாராம். அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மூத்த சன்னியாசி சொல்லுகிறாராம், வாழ்க்கையிலே எந்த ஒரு நிலையிலும் பூனையை மட்டும் வளர்த்தாதே அப்படின்னு சொன்னாராம். இதனுடைய அர்த்தம் அவருக்கு புரியலையாம். இது என்ன இதெல்லாம் ஒரு பொன்மொழியா அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கே போய் வேதபியாசம் சொல்லித்தர்றது, மக்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரைகள் சொல்கிறது, இது ஒரு வேலையாக வச்சுருந்தார். அப்போது ஒரு தங்கியிருந்த குடிலில் நிறைய எலிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, எலி ரேட். அப்போ இந்த சன்னியாசி என்ன பண்ணுறார், ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து அவருடைய ஆசிரமத்தில் விடுறார். அப்போ அந்த பூனை நிறையா எலியெல்லாம் பிடிச்சி அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது டெய்லி பால் வைக்கணும், அதுக்கு பால் வைக்கிறதுக்கு அவருக்கு வருமானம் இல்லை. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு வந்து அவர் மடத்தில் கட்டிட்டாங்க. இந்தாங்க சுவாமி, நீங்கள் மாடு கட்டிட்டோம், நீங்களே கறந்து அந்த பாலை நீங்கள் அந்த பூனை வளர்த்துறதுக்கு வச்சுக்கோங்க. எப்படியே மாடு வாங்கி மாடு கட்டி அந்த மாட்டில் வர்ற பால் எடுத்து பூனை வளர்த்த போகிறாங்க என்று சொல்லி செய்கிறாங்க. அப்போது அந்த பசுமாட்டை இவரால் கவனிக்க முடியல, ஏன்னா இவர் போய் பிரசங்கத்துக்கு போடுவார். அப்போ அந்த பசுமாட்டை யார் பார்த்துக்கிறது என்றால், அப்போ ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஊருக்குள்ளே ஒரு 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 பெண் இருக்கா, நல்ல வேலைகள்லாம் செய்வா, வீட்டை நல்லா பார்த்துப்பா, நாங்கள் வேணால் அந்த பெண்ணை உங்களுக்கு பணிப்பெண்ணாக நியமிக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்டு மடத்தை பார்த்துக்கிறதுக்காக, அந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிறதுக்காக நியமிக்கிறாங்க. காலப்போக்கில் இவருக்கு காதல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா சேர்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்து குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு நாள் இந்த சன்னியாசி யோசிக்கிறார், நான் யார், நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன், நான் ஒரு சன்னியாசி, மக்களுக்கு நான் தொண்டு செய்ய வந்தேன். ஒரு பூனை வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாடு வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு நமக்கு பணி பெண்ணு நியமித்தாங்க, நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கமே, இப்போ சராசரி மனிதனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் என்று யோசித்தாராம். பிறகு எல்லாரையும் செட்டில் பண்ணிவிட்டு அந்த பெண்ணிட்ட ஒரு வகையாக காலில் விழுந்து பர்மிஷன் வாங்கி நான் மீண்டும் துறவரம் செல்லுகிறேன்னு சொல்லி துறவி ஆயிட்டாராம். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களே, சில பேர் என்ன பண்ணுறீங்க, மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே டிஸ்ட்ராக்ஷன். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், கிராமத்தில் சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிள் அட்வைஸ், அவ்வளோதான். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், நம்ம தங்கச்சுரங்கம் நம்ம பண்ணலாம் வாங்க சார். ஐயா வேணாம் ஐயா, நீங்கள் தங்க சுரங்கமும் வேணாம், வெள்ளி சுரங்கமும் வேணாம். உங்கள் வேலையை தவிர வேறு வேலை பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி வரும்பொழுது மூத்தோரிடம் கேளுங்கள், அண்ணே நான் இதை பண்ணலாமா கேட்டிங்கன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சுவிடும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் போய் கேட்கணுமா, கேட்டால் அவங்க தப்பாக என்னங்க தப்பாக நினைக்க போகிறாங்க. அறிவுரை கேட்குற யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க உலகத்தில். அப்போ சனி பகவான் செவ்வாயை பார்ப்பது ஒரு மோசமான ஒரு விஷயம். ராசியில் இருக்கின்ற சனி பகவான் 7இல் இருக்கின்ற செவ்வாய் பகவானை பார்க்கிறார்.
நீங்கள் ஒரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீர்கள், இன்னொரு வேலை ஒன்று சொல்கிறாங்க, வாங்க நம்ம ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத துருவம் அது உங்களால் பார்க்க முடியாது. மருத்துவத்துறையில் இருக்கிறீர்கள், வாருங்கள் ஆன்மீகம் வளர்த்தலாம். வேண்டாம், சம்பந்தமே இல்லாத துறை. ஒரு துறையில் இருந்தால் ஒரு துறையை செய்ய முடியும். ஸோ ஒரே துறையில் இருக்கீங்க, பேரலல் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. நான் ஊடகத்தில் இருக்கிறேன், இன்னொரு ஊடகப் பணியை மேற்கொள்கிறேன், தப்பில்லை. நான் காய்கறி கடை வைத்திருக்கிறேன், அது பக்கத்தில் பழங்கள் கடையும் வைக்கப் போகிறேன், தப்பில்லை. காய்கறி கடைகள் வைத்திருக்கிறேன், அந்த பக்கம் தூரமாக நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கிறேன். சம்பந்தம் இல்லாத துருவம், இது ஒரு துருவம், இது ஒரு துருவம், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் எதுனா சுக்கிரனும் குருவும் சேர்ந்த சேர்க்கை. குரு உங்கள் ராசியாதிபதி, ராசியாதிபதியோடு கவர்ச்சி என்று அறியப்படக்கூடிய சுக்கிர பகவான் சேரும் பொழுது எல்லாத்து மேலேயும் ஒரு நாட்டம். ஒரு சினிமா படம் பார்க்குறது, அந்த படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியே பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறது, தயவுசெய்து பண்ணாதீங்க, அது வெறும் படம், அவ்வளவே. ஸோ அதில் வர்ற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கவர்ச்சினால் அந்த சுக்கிர பகவான் வர்றதுனால நானும் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது ஒரே பாட்டில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் பாசிபிள், நம்மளால் முடியாது. ஒரு பிஸ்னஸ் எடுங்க, அதில் பெயர் எடுங்க, அதில் நல்லா மேலே வாங்க. பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லா தொழிலையும் கை வச்சிங்கன்னா எந்த தொழிலும் நடக்காது. எதுக்காக திரும்ப மீனராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா, ராசியில் சனி பலமாக இருக்கார், தைரியத்தை கொடுக்குறார். இந்த பக்கம் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரம் தேவகுரு பிரகஸ்பதிமாக கேந்திர பலத்தில் அமர்ந்து தைரியத்தை தருகிறார்கள். இன்னொரு கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து தைரியத்தை தருகிறான். அப்போ எல்லாரும் தைரியத்தை கொடுக்கும்போது நான் பண்ணுறது தான் கரெக்டு என்று நினைப்பீங்க. நினச்சிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் மூத்தோரிடம் கேட்டு செய்யுங்கள். மூத்தோரை மதித்தல் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவங்களுடைய அனுபவ நிலக்கரிகளை வாங்கி எரிபொருளாக்கி கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கின்ற நெருப்பு, அவர்களுடைய அனுபவ நிலக்கரிகளை அள்ளி போட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் நல்லா நெருப்பு எரியும், இன்னும் வேகமாக ஓடலாம். மூத்தோர் உங்களுக்கு அனுபவ நிலக்கரிகளை தான் தருவாங்க, அதை ஏங்க வாங்க மாட்டேங்கிறீங்க? அனுபவ நிலக்கரிகளை வாங்கி அள்ளி போட்டுக்கொண்டு எரிபொருளாக்கி நிரப்பி ஜாலியாக போங்க, ஜெட் வேகத்தில் போகலாம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் ஒருபடி மேலே போய் நான் பிடிச்ச முயலுக்கு 30 கால்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே வருது. வாதம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சரண்டர் டு யுவர் சீனியர்ஸ், ஜஸ்ட் ஒபே வாட் தே செட், அவ்வளோதான். அவர்கள் இதெல்லாம் அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு தான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறாங்க, அதை கேளுங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னிடம் பார்க்கலாம், ஜோதிடம் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி பேக்கேஜஸ்லாம் கூட இருக்குது. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, நீங்கள், ஒய்ஃபு, குழந்தை என்று ஒரு பேக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. நிர்வாகம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறது. அதே போலவே ibcbakti.com இணையதளத்திற்கு சென்று அந்த தரவுகளில் புக் பண்ணி என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதி தொலைக்காட்சிக்கு தெய்வீக சுடர் விருது வழங்கப்படுகின்றது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.